வணக்கம். வணக்கம். அண்ணே, திங்கட்கிழமை நீங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் ஒரு மனு கொடுத்ததா சொன்னாங்க. நேற்று உங்க ஊர்ல கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவிச்சதாகவும் சொன்னாங்க. என்ன காரணத்துக்காக மனு கொடுத்தீங்க? என்ன காரணத்துக்காக கருப்பு கொடி கட்டினீங்க? சுமார் 9 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்சி கிட்ட எதிர் தரப்பினர் ஆர்சி கட்டினாங்கண்ணே. எங்களுக்கு வயக்காட்டுக்கு போற வழி எல்லாமே, வயக்காட்டுக்கு போற வழி, எங்களுக்கு சம்பந்தமான வழி எல்லாமே அந்த வழியெல்லாம் இருக்கு. அதனால இதுல கட்டக்கூடாதுன்னு சொல்லி எல்லா சமயமும் சேர்ந்து நாங்க இது பண்ணோம். பொதுவான விஷயம் தாங்க, எல்லா ஊர்லயும் கட்டியிருக்காங்க. இப்ப நீங்க எந்த ஊர்ல கட்டுறதுக்கு மட்டும் எதனால ஏன்னா எதுனால இருந்துச்சுன்னா சாதி ரீதியா எங்க ஊர்ல மாறி மாறி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அதனால இந்த பிரச்சனை எதுவும் வரக்கூடாது, இது தப்பில நம்ம கேஸ் விழுந்துகிட்டே இருக்கு. அதனால இதனால கட்டி ஏதாவது பிரச்சனை ஆயிடக்கூடாது, எதுவும் கேஸ் ஆயிடக்கூடாது, படிக்க பையன் நல்லா படிக்கட்டும், நம்ம படிக்க இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சாதியெல்லாம் மறந்து எல்லாரும் அண்ணன் தம்பி ஒற்றுமையாக வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கோம். இப்போ அந்த ஆர்ஜி கட்டும் போது தடுத்து நிறுத்தோன்னா அவங்க பீஸ் கமிட்டி போட்டாங்க. பீஸ் கமிட்டியில் நாங்கள் சாதி வர்ணங்களோ சாதி கொடிகளோ சாதி ரீதியான எந்த இதுவும் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பீஸ் மீட்டிங்கில் தாசில்தார் முன்னிலையில் பீஸ் மீட்டிங் நடந்தது. பீஸ் மீட்டிங்கில் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்லி இப்படி எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. நாங்கள் எதுவும் சாதி ரீதியான கொடிகளோ எதுவும் பண்ண மாட்டோம், வைக்க மாட்டோம், ஆர்ச்சியில் உணவு கட்டோம், ஆர்ச்சி மத்திரம் கட்டோம், தேவேந்திரனுக்கு பாதிப்பட்ட கோயில் எந்த கோயிலும் நாங்கள் சாதி வண்ணங்களை பூச மாட்டோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அதை மீறி பீஸ் மீட்டிங் மீறி யாரு இது பண்ணாங்க. அதில் கொண்டாந்து கொடியை கட்ட கிழக்கணிக்கு போகிற வண்டிகள் வயக்காட்டுக்கு போகிற வழி சீரியல் கொண்டாந்து கட்டுவாங்க. எங்களுக்கு வண்டிகளுக்கு போகிறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். எங்களுக்கு வந்து அனைத்து சமயம் கோணாறு எல்லாருமே இருக்கும். எல்லா சமயத்தும் கிழக்கு வயக்காட்டு இருக்குது. அந்த வழியாக வயக்காட்டு போகிற ரோடு. அதனால் அதை மறைச்செல்லாம் கட்டினாங்க. நாங்கள் 2-3 தடவை போய் பெட்டிஷன்லாம் கொடுத்தோம். ஒன்று பண்ணல. அப்புறம் அவங்க அந்த லைட்டு கட்டினதுக்கு சுமார் 2 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு சான்பாண்டியன் தலைமையில் அந்த அன்னி ஒரு லைட்டை கொண்டாந்து கட்டினாங்க. அந்த கோயில் கொண்டு போய் கோயில் கொண்ட அன்னைக்கு அதுக்கு அந்த அன்னி நாங்கள் அதுக்கு போய் வழக்கு கொடுத்தோம். வழக்கு கொடுத்து ஆமாம் அவங்க தேவேந்திரகுலத்து பாத்திப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அந்த நாங்கள் வழக்கு கொடுத்தோம். இப்படி எதுவும் கட்ட மாட்டோம்னு சொன்னீங்களா பீஸ் மீட்டிங்கில். இப்போ பீஸ் மீட்டிங் போட்ட பிறகு நீங்கள் அது பீஸ் மீட்டிங்கை மீறி கொண்டு பண்ணுதீங்களா, இது சாரியான மாதிரி பிரச்சனை வரதானே செய்யும், ஏன் அந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டோம். கேட்டதுக்கு இல்லை நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்புறம் அவங்களே மதுரை ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. முறையிட்டோம். முறையிட்டதுக்கு அவங்க உடனே கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டு போய் கோர்ட்டில் நம்ம ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எங்களுக்கு அந்த லைட்டுக்கு எங்களுக்கு இது பண்ணணும்னு சொல்லி ஆர்டர் வாங்கிட்டாங்க. அதே நாங்கள் அவங்ககிட்ட போய் கேட்டோம் எடுக்கக்கூடாதுன்னு. அப்புறம் நாங்கள் அவங்ககிட்ட கலெக்டர் ஆஃபீஸ் போனோம், டிசி ஆஃபீஸ் போனோம், பவர் சத்திரம் எஸ்ஐ மேடத்தை ஏறப்பட்டு போய் போனோம், இன்ஸ்பெக்டர் பேசணும், எல்லாத்தையுமே வழக்கு இப்போ எல்லாமே கொடுத்துருக்கோம், பெட்டிஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வருதோ அதுபடி நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 9 வருஷம் முன்னாடி 9 வருஷம் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 2025 24 ஆர்டர், டிசம்பர் மாதம் ஆர்டர் வந்துருச்சு. அந்த நாங்கள் அவங்க லைட்டுக்காக இது பண்ணாங்க. அது முடிஞ்சவொடனே அவங்களே அந்த ஆர்ச்சை எடுக்கணும்னு சொல்லி இது சட்ட ரீதியான எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் பண்ணி ஆர்ச்சியை எடுக்க சொல்லி இது வயக்காட்டுக்கு போகிற வழி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டரே வந்துடுச்சு. குறிப்பிட்ட கால அவகாசம் எதுவும் கொடுத்தாங்களா? 4 வாரம் கோர்ட்டு கொடுத்துருக்கு. அவங்களுக்கு எதிர்த்தரப்பினருக்கு அந்த ஆர்ச்சி 4 வாரத்தில் அதை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கு. அவங்க மறுபடியும் நாங்கள் மேல்முறையீடு போகிறோம்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. போனதுக்கு நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய் பெட்டிஷன் கொடுத்தோம். அந்த 4 வாரம் முடிஞ்ச பிறகு 4 வாரம் முடிஞ்சு போச்சு, இந்த மாதிரி எங்களுக்கு அந்த இதை கோர்ட்டு உத்தரவை நிறைவேற்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். சொன்னதுக்கு பெட்டிஷன் கொடுத்து நாங்கள் வந்துட்டோம். வந்த பிறகு அதுக்கு பிறகு ஒரு 1.5 மாதம் ஆச்சு. அதுக்கு என்னென்ன நடவடிக்கை இல்லை. அவங்க மெசேஜ் அனுப்புனாங்க. மெசேஜ் அனுப்புனதுக்கு என்னன்னு சொல்லி கேட்டோம். கேட்டதுக்கு அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, அதனால கோர்ட்டில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. கோர்ட்டில் எந்த மாதிரி அந்த இடிக்கிறதுக்கும் ஆர்டர் இருக்க தவிர இதனால வரைக்கும் அதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கவோ இது பண்ணவோ எதுவும் பண்ணலை. இப்பவும் அவங்க கவர்மெண்ட் இது நினைச்சாங்க அப்படின்னா எப்படினாலும் இது பண்ணலாம்னு சொல்லி நம்ம வக்கீல் சொல்லுதாங்க. இப்போ மறுபடியும் இப்போ முந்தாள் மண்டே பெட்டிஷன் போய் திங்கக்கிழமை கொடுத்தோம், கலெக்டரை போய் கொடுத்தோம். முன்னாடி கூட கலெக்டர் கிட்ட இல்லை, அவங்க பேட்டை கொடுத்து வந்தோம். இப்போ கலெக்டரே கொடுத்தோம். கலெக்டர் கொடுத்தா ஆர்டிஓ கூப்பிட்டு பேசினாங்க, தாசில்தாரை கூப்பிட்டு பேசினாங்க, பிடிஓ மேடத்தை கூப்பிட்டு பேசினாங்க. என்னங்க ஆச்சு என்னன்னு கேட்டாங்க. அவங்க கோர்ட்டில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அதெல்லாம் கோர்ட்டில் அவங்க சும்மா கோர்ட்டுக்காமல் போயிருக்காங்க, எதுவும் நம்ம இதனால வரைக்கும் இடைக்கால உத்தரவு எதுவும் கொடுக்கல, ஆர்டரோட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரிப்பா நீங்கள் மனு கொடுத்துருப்பாங்க, நாங்கள் எது மேல் கொண்டு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அதனால இந்த கருப்பு கொடி நாங்கள் ஏற்பு காட்டுறவங்க நேற்று விசாரணைக்கு வந்திருக்கு. விசாரணைக்கு வந்ததுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அரசு தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை தற்காலிகமாக கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கலாம்,
இது அங்கே அந்த ஊரில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால எங்கள் ஊரில் 17 மேலே வழக்கு அந்த ஆர்ச்சினால கெட்டதுக்கு பிறகு இருந்திருக்கு, போட்டிருக்காங்க. பிசிஆர் வழக்கு போட்டிருக்காங்க. பிசிஆர் வழக்கு ஒரு 7-8 பேர் மேலே பிசிஆர் வழக்கு போட்டிருக்காங்க. அதனால எங்களுக்கு அந்த ஆர்ச்சினால எங்களுக்கு பல தரப்பு மேலே கேஸ் இருக்கு. ஆமாம், அதனால என்னன்னு சொல்லி புகார் கொடுத்துருக்கீங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல. நீங்க திங்கட்கிழமை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, ஆமாம். அந்த மண்ணில் நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? கோர்ட்டு உத்தரவு நீங்கள் இதாயிருச்சு, கோர்ட்டு உத்தரவுப்படி நீங்கள் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுமோ நடவடிக்கை எடுங்க. இல்லை அப்படின்னா நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து குடியேறுவோம்னு சொல்லி நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு. ஆமாம். இப்போ நீங்க அதுக்கு முன்னால சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதாவது இந்த கோர்ட் உத்தரவுல பிடிஓ, ஆர்டிஓ, கலெக்டர், தாசில்தாருக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்ககிட்ட ஏதாவது கேட்டு பாத்தீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? பிடிஓட்ட போய் பார்த்து பேசணும். நேர்ல போய் பேச? ஆமாம், நேர்லேயே பேசணும். பேசுனதுக்கு அவங்க பிடிஓ என்ன சொல்லுறாங்க, கோர்ட்டில் இருக்குது, கோர்ட்டு அவங்க கோர்ட்டுக்கு வந்து அவங்க 1 மாசம் கழிச்சு தானே போனதா சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி எதுவும் சொன்னீங்களா? பிடிஓட்ட பேசுனீங்களா? ஆர்டர் வந்த பிறகு அவங்ககிட்ட போய் சொன்னோம். சொன்னதுக்கு இல்லை, அவங்க நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம், கூடி சீக்கிரம் நடவடிக்கை எடுத்துருவோம், 4 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க, 4 வாரத்தை நாங்கள் என்ன பண்ணுவோம். இல்லை, இது வரைக்கும் எதுவுமே இல்லை. இப்போ சமீபத்தில் ஒரு 1.5 மாதம் முன்னாடி கூட பிடிஓ நேரில் போய் பார்த்தோம். பிடிஓ நேரில் போய் பார்த்ததுக்கு கோர்ட்டு என்ன முடிச்சு சொல்லுதோ அதுபடி நாங்கள் போய்க்கிட்டோம். ஆனால் கோர்ட்டுக்கு அவங்க போனது எந்த இதுவுமே இல்லை. அவங்க அவங்க கடமை வைக்கல கேட்க என்ன சொல்லுவாங்க, நம்ம ஆர்டர் படி நம்ம என்ன பண்ணோம் பண்ணிக்கலாம், என்ன நம்ம இது படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். அதனால அந்த கருப்பு கொடியை கட்டி நாங்கள் எங்கள் எதிர்ப்பு நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். சரி, இப்போ அவங்க வந்து சமுதாயம் சார்ந்த ஆட்சி வைக்கிறாங்கன்னா அப்ப நம்மளும் வந்து வச்சுக்கலாம். என்ன பிரச்சனை இருக்கும்? நம்மளும் வந்து இதே மாதிரி மற்ற சமுதாயங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி கட்டி நம்ம சமுதாயம்னு பேர் வைக்கிறது என்ன பிரச்சனை வரும்? அப்படி நீங்க வைக்கலாம்ல, ஏன் அவங்க வைக்கிறது எடுக்கணும்? அது வாங்க வைக்கிறனால நாங்கள் எடுக்கணும்னு நினைக்கல. வண்டி போகிற பாதை எந்த இடையூறும் நம்மளால எதுவும் வந்துடக்கூடாது. நம்ம இப்போ இதனால எதுவும் வந்துடக்கூடாது. அவங்க ரோட்டில் வண்டி நம்ம எங்கள் வயக்காட்டுக்கு போகிற ரோடு போகிறோம், அதுதான் இந்த இப்போலாம் அறுப்பு வந்துருச்சு, வைக்க போகிற அங்கே கூடிய ஏற்றி வரணும், எல்லாம் பண்ணணும். அதனால அது எங்களுக்கு எந்த இடத்துல இருக்கக்கூடாது. இதனால எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாது. எதுவும் கல்யாணம் வீடு எதுனா அவங்க லைட்டை கீழே வரைக்கும் சீரியல் லைட்டை கீழே வரைக்கும் இறக்கி தான் கெட்டுவாங்க. வண்டியோட மொத்தத்துக்கு கல்யாணி ரோட்டுக்கு போக முடியாது, அந்த அளவுக்கு கீழே இறக்கி போடுவாங்க. அதனால எங்களுக்கு ஒரு இடைஞ்சலி, அது இதனால எதுவும் இதாக ஆயிடக்கூடாதுன்னு எங்களுக்கு கொஞ்சம் அச்சமா இருக்கு. நாங்க கொடியேற்றோம். கோயில்ல இருந்து ஒரு 125 மீட்டர் தள்ளி கட்டியிருக்காங்க. அதெல்லாம் பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ் இருக்கு. பஞ்சாயத்து போர்டு ஆபீஸுக்கு மேற்கிட்டு பஸ் ஸ்டாப் இருக்கு. எல்லா மக்களும் போய் பஸ் ஸ்டாப் ஏறக்கூடிய பஸ் ஸ்டாப் அது பெரம்போக்கு நிலமா தான் இருக்கு. பட்டா இடம் கிடையாது, பெரம்போக்கு நிலம். ஆட்சி கட்டுறதுனால என்ன பிரச்சனை? இப்போ எல்லா ஊர்லயும் இருக்கிறது அவங்க ஆட்சி வைக்கிறதுனால நமக்கு என்ன பிரச்சனை? சார், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே முன்னாடி கொடிக்கம்பம் வச்சிருந்தோம். ஒரு நம்ம 30 கோயில் நம்ம கோயில் முன்னாடி வச்சு கொடிக்கம்பம் வச்சிருக்கோம். அது மாதிரி எல்லா சமயத்திலுமே கொடிக்கம்பு வச்சிருக்காங்க. இப்போ இடையில இந்த ஊர் பிரச்சனை ஆன பிறகு கொடிக்கம்பு பூரா எடுக்கணும்னு சொல்லி எடுத்தாங்க. அவங்க ஏற்கனவே பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம இது பண்ணியிருக்கோம். அன்னைக்கு இது வந்து பெட்டிஷன் நம்ம கொடிக்கம்பு பூரா எடுக்க சொல்லிட்டாங்க, கழட்ட சொல்லிட்டாங்க. எல்லா கொடியும் கழட்டி அந்த ஸ்டேஷனில் ஒப்படைச்சாச்சு. மேல் கொண்டு அவங்க மாறி இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்களே இது பண்ணுறோம். இது சம்பந்தமா வந்து ஏதாவது அமைப்புகளை பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? எல்லாம் நம்ம ஒரு எஸ்ஐஆர் போய் பார்த்தோம். பார்த்து முன்னாடி இப்போ ஊர் பிரச்சனைக்கு போய் இது பண்ணோம். அந்த ஊர் பிரச்சனைக்கு சுமூகமா போனோம், எதுவும் நம்ம பிரச்சனை பண்ண வேண்டாம், சட்ட ரீதியாக நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம்னே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் இப்போ சட்ட ரீதியாக அவங்க இது பண்ணிட்டு நாங்கள் சட்ட ரீதியாக நாங்களும் போய்கிட்டு இருக்கோம். கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்துருக்கோம். எல்லா பக்கம் நாங்கள் மனு கொடுத்துட்டோம். சட்ட ரீதியாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் எதிர்ப்பை தெரிஞ்சதுக்கு நாங்கள் கருப்பு கொடி கட்டியிருக்கோம். இப்போ வந்து அரசாங்கத்திட்ட எதிர்பார்க்கறது என்ன எதிர்பார்க்குறது? எங்கள் ஊரில் எங்களை எல்லா சமயத்தையும் வாழ விடுங்க, அவங்கள எங்களை பகிரவான்னு பண்ண வேண்டாம். கோர்ட் ஆர்டர் படி என்ன நீங்கள் பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு எந்தமான எதுவும் கிடையாது. நாங்கள் எதுக்கும் போக மாட்டோம், வர மாட்டோம். எங்களுக்கு சட்ட ரீதியாக என்ன பண்ணணும் நீங்கள் பண்ணுங்க. இதை நாங்கள் அரசில் கேட்கோம்.